உன்னடி காண்கையிலே உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடும் மயிலேறி ஆடும் மயிலேறி ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பாசம் அகல்றதையா வந்த பாசம் அகல்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா வீரமிகும் தோளும் கடம்பும் வெற்றி முழக்குதப்பா உள்ளம் உருகுதையா கண்கண்ட தெய்வ
முருகா சண்முகான்ட்டு சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போது சுவாமிக்கு முதலாவதாக பவித்ரம் சொல்லக்கூடிய பூநூல் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து ரக்ஷா பந்தனம், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தி மாலை மாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்னும் சில நிகழ்ச்சிகள்லாம் சுவாமிக்கு விசேஷமான முறையில் ஆனந்த கோலாகலத்தோட சிறப்பான முறையில் நடக்கும். எல்லாரும் கரம் தூக்கி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யார் யார் வீட்டுல உரிய நேரத்துல குழந்தைகளுக்கு திருமணம் உலக வழக்கப்படி திருமணம் ஆகணுமோ அவங்கெல்லாம் முருகப்பெருமான நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. வள்ளி தெய்வ சேனாமேத செல்வமுத்துக்குமார சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சுவாமிக்கு சங்கல்பம் விழா. யார் யார் வீட்டுலயோ ஆண் குழந்தைகள் இல்லையோ முருகப்பெருமான ஆண் குழந்தையா தத்தெடுத்துங்க. யார் யார் வீட்டுல பெண் பிள்ளைகள் இல்லையோ வள்ளி தெய்வ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியோட வள்ளி தெய்வ சேனாவும் தத்தெடுத்துங்க. எல்லாரும் இருக்காரும் கூப்பி அப்படியே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் சிவகோத்திரம் சொல்லக்கூடிய முருகப்பெருமான நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் உரிய நேரத்துல திருமணம் ஆகணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஸ்யாம் சுபதிதோ மோபாக்த சமஸ்த விருதை தேவாராசி பரமேஸ்வராயம் தேவராஜே வேதவராக நடத்துக்கா முடிவெடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அமையோ அவளுக்கு வந்து வீடு வாசல் கார் பங்களா எல்லாமே தருவாங்க. இவளுக்கு என்ன தருவீங்க நீங்க? வளர்த்து யார் வேணாலும் லவ் பண்ணுவாங்க. இதுக்குன்னு ஒரு இருக்குல்ல, வரமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொண்ணு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணலப்பா. ஃபர்ஸ்ட் உங்க முருகன் கேளுங்கம்மா, யாரு முருகன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்ல கேளுங்க. அது பாருங்க, ரெண்டாவது ஒரு திருமணம் பண்றாரு. உங்க வீட்டு பெண்கள் ஆண்கள் இது வேற இருந்தா கேட்பீங்களா? நீங்களே சொல்லுங்க. வள்ளியை தேடி யாரு போனது? முருகன் தானே போனாரு வள்ளி மலைக்கு. நீங்களே சொல்லுங்கம்மா. அவ்வளவு சொத்து வசதி இருக்குது, வள்ளியை தேடி ஏன் போனோம்? ஃப்ரிட்ஜ், காரு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் பழங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க எங்களுக்கு வேணாங்க. அதெல்லாம் இங்கே வாங்கிப்போம். கேளுங்கம்மா, மாப்பிள்ளை வீட்டு சைட்லாம் கேளுங்க. இந்த மாதிரி பண்றாரு அவரு. முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா,
உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பழம் நீ அப்பனே முருகா ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா கொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி உமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவப் பொருள் கண்ட திரு முருகா பரம்பொருளுக்கு தேசிகா முருகா பிரணவப் பொருள் கண்ட திரு முருகா பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா ஹரஹரா ஷண்முகா முருகா ஹரஹரா ஷண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா முருகா
கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே, அருமறை தேடிடும் கருணையன் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன். கந்தனே உன்னை மறவேன்.
மருதமர சத்தியமாவும் ஆறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா மருதமர சத்தியமாவும் ஆறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா ஆதிசைவன் மேல சத்தியமா அந்த ஆனமுகம் மேல சத்தியமா ஆறுமுகம் மேல சத்தியமா அந்த ஞான பழம் மேல சத்தியமா மொத்த மனசுல மொத்த நரப்புல குடியிருக்கிற சண்முகா அறுபடையும் சண்முகா நெஞ்சுக்குள்ளதா சண்முகா செப்படி வீரா சரவணபவா ஆரெடுத்தோனே சரணம் ஆரெடுத்தோனே சரணம் ஆறுமுகனே சரணம் மருதமர சத்தியமாவும் அறுபடையும் சண்முகா அறுபடையும் சண்முகா எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா எட்டிப்பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா முகம் சிரிக்குமே சண்முகா ஆறுமுகம் சிரிக்குமே சண்முகா திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா முகம் சிரிக்குமே சண்முகா ஆறுமுகம் சிரிக்குமே சண்முகா சித்திர நாளிலும் சண்முகா அந்த உற்சவ நாளிலும் சண்முகா நாளுங்கிழமையும் சண்முகா ஒரு உண்மையை சொல்லவா சண்முகா ஆறுபடையிலும் ஆறு காலத்தில் கங்கை அம்மனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விசேஷமான முறையில பார்வதி பரமேஸ்வரன் தையில் நாயகி சமேத வைத்தீஸ்வர சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்துக்குமார சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீண்ட ஆயுள் தரக்கூடிய தெய்வம் அங்க வந்து வைத்தீஸ்வர சுவாமி. சுவாமி வந்து அங்க மருத்துவ பார்த்தாருன்ட்டு ஒரு பெரிய புராணங்கள்லாம் இருக்கு. எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வள்ளி தேவசேனா சமேத முத்தமிழ் முருகனை செல்வமுத்துக்குமார சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இரு கரம் கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ திருமணம் வந்து மிகவும் ஆனந்த கோலாகலத்துடன் நடைபெற்றது. இதேமாரி கோவிலில் விசேஷமான பூஜைகள் யாகங்கள் அதோட கூடிய கிருத்திகைக்கு சுவாமிக்கு காலையில் அபிஷேகங்கள், பௌர்ணமிக்கு சாயங்காலம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள், பிரதோஷ தினங்களில் வழிபாடுகள் சுவாமிக்கு, சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானுக்கு, தேய்பிர அஷ்டமிக்கு காலபைரவருக்கு, அந்த மாதிரி கோவில் விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கிறது. மாதந்தோறும் பூஜைகள்லாம் நடைபெறுகிறது. எல்லோரும் பக்தர்கள், பொதுமக்கள்கள், ஊர் நகரவாசி, கிராமவாசி எல்லோரும் கலந்து கொண்டு தேவியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ சுவாமிக்கு அர்ச்சனையாக போகிறது. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான பௌர்ணமியில் அன்னாபிஷேகங்கள். உங்களால் முடிந்தது சுவாமிக்கு அன்னங்கள், காய்கறிகள், பழங்கள், விசேஷமான வண்ண மலர்கள், அர்ச்சனைகள். மாலையில் சுவாமிக்கு அன்னாபிஷேகமாகும். நிர்வாகத்தில் டைம் கேட்டுக்கோங்க. எல்லோரும் வந்து சுவாமிக்கு உண்டான அன்னங்கள், அன்னத்துக்கு என்றைக்குமே வந்து பஞ்சங்கள் வரக்கூடாதுன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ சுவாமிக்கு அர்ச்சனைகள். இன்னைக்கு எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கீங்க. கோவிலில் வந்து நானும் நிறைய கல்யாணம் போயிருக்கேன். உங்க வீட்டு கல்யாணம்னா எப்படி ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருங்க. எல்லாரும் வந்து அமைதியா வந்து ஆனந்த கோலாகலத்தோட ரசிச்சு பாக்குறாங்க சுவாமி கல்யாணத்துல. இந்த லோகத்துல வந்து எவ்வளோ மக்கள்கள் இருப்பாங்க. அவளுக்கெல்லாம் வந்து இங்க இருந்து இந்த சுவாமி கல்யாணத்தை பார்க்கறதுக்கு பிரார்த்தம் இருக்காது. உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பிரார்த்தம் இருக்கு. செல்வ கங்கையம்மனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த பிரார்த்தம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கணும். நம்மளுக்கு மட்டும் கிடைக்காத குடும்பத்தோட சங்கல்பம் எடுத்து வருஷம் வருஷம் தன்னால் முடிஞ்சது சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுக்கறது, திருமங்கல்யம் தாரம் செலுத்துறது, வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது,
சுவாமிக்கு உட்காந்து சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த மாரி தர்ம காரியங்கள்லாம் கலந்து கொண்டு அன்னதானம் செய்யறது இந்த மாரி வந்து காரியங்கள்லாம் செய்யணும்னு நல்லா தேவியை பிரார்த்தனை பண்ணிங்க. தனக்கு மட்டும் கொடுக்காத தம் வம்சம் வாழையடி வாழையாக வாழ்வாங்கு ஓங்கணும். இரதிஷ்டி, பரதிஷ்டி, நேத்திர திருஷ்டி, உத்தியோக திருஷ்டி, பிரதிகூல திருஷ்டி, அனுகூல திருஷ்டி, திருஷ்டி தோஷங்கள்லாம் சுவாமிக்கு போகி நம்ம குடும்பத்துக்கும் இல்லாத அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் இருக்கணும், அம்பாளோட ஆசீர்வாதம் இருக்கணும், குழந்தைகளோட உடல் நலம், கல்வி நலம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ. தொழில் ஸ்தலம், வியாபார ஸ்தலங்கள்லாம் நல்லா உத்தியோகமாக இருக்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. பொறுமையா சொல்றீங்க, என் நாடகம் எதனா பார்க்கணுமா, சீரியல் எதனா? வேல் முருகனுக்கு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததாக என்ன பண்ணணும்? மொய் செய்யணும் சுவாமிக்கு. மனுஷால் கல்யாணத்தமா அப்போ சுவாமி கல்யாணத்துல எல்லாமே இல்லை. அடுத்ததாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு மொய் செய்யணும் சுவாமிக்கு. தன்னால முடிஞ்ச எந்த சுவாமிக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து மொய் செய்யுங்க. परमेकाक्षरं ब्रह्मादत्ताव्यक्तं सनातनं मस्यां देवदेवोत्तमां देवदासतोमाय कुमारस्वामिनः द्राविडः प्रिया द्राविड भवतारया தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடஞ்சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. சின்ன முருகைய, சிங்கார முருகைய, சின்ன முருகைய,
சுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், குக அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், பக்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. தமிழ் செல்வன் என்பார், சத்குணசீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானவடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அவ்வையிடம் ஆசி பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தேன் தமிழ் காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தாதி சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. குன்றக்குடியான் என்பார், பழனிமலைநாதன் என்பார், வடபழனி ஆண்டவன் என்பார், சரவண பவன் என்பார், நிமலன் சுவாமி என்பார், தண்டாயுதபாணி என்பார், கலியுக வரதன் என்பார், வெற்றி வடிவேலன் என்பார், வீரவடி வேலன் என்பார், மரகத வண்ணன் என்பார், ஞானப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, காவடி பிரியனாம், ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா. அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார